வணக்கம். சமகால இலக்கியம் வாணிமோகனுக்கும் அதிபர் நடாமோகனுக்கும் இத்துடன் நன்றிகளும் வாழ்த்துக்களும். ஆக்கம் 144 ராணி சம்பந்தர் ஜெர்மனியில் இருந்து. ஊமை நாடகம். மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று. இதை உணர்ந்த மனிதன் எப்போதும் தான் சந்தோஷமாக இருக்க வேண்டுமென்றும் விரும்புகின்றான். துன்பத்தை கண்டு பயப்படுகின்றான், மகிழ்ச்சியை தேடி ஓடுகின்றான். ஊமை நாடகமாடும் மனிதன் உண்மையை மறைக்கின்றான், விதியை தடுத்து நிறுத்த வேண்டுமென்றும் போராடுகின்றான். மனிதனை படைத்த இறைவனையே ஆட்டி படைக்கின்றான். இப்படித்தான் நடக்கும் என்று இறைவன் சொன்னதை நம்ப மறுத்து வழிவேஷம் போடுகின்றான். இங்கே ஒரு கதை ஒன்று ஞாபகம் வருகிறது. உலகில் ஒரு ஜோதிடர் சரியான கணிப்பின் மூலம் உலக புகழ் பெற்று இருந்தார். அப்போது ஜெர்மனியை ஆண்டு கொண்டிருந்த ஹிட்லருக்கு ஒரு ஆசை வந்ததாம். தன்னுடைய வருங்காலத்தை அவரிடம் கேட்க வேண்டுமென்ற ஆவலில் அவரை வரவழைத்து தன் ஜாதகத்தின் பலனை தெரிய ஆசைப்பட்டாராம். இந்த உலகமே தன்னுடையது என்று அகங்காரம் கொண்ட ஹிட்லரின் சாதகத்தை ஆராய்ந்த அந்த ஜோதிடர், நீங்கள் ஒரு ஜூத விடுமுறை நாளில் இறப்பீர்கள் என்று சொன்னதும் அது எந்த நாள் என்று ஆவலாக ஹிட்லர் கேட்டபோதும் அதை சரியாக கணிக்க முடியுமா என்றும் கேட்டாராம். நீங்கள் இறந்த நாள் ஜூதர்களுக்கு நிச்சயமாக விடுமுறை தானே என்று பதிலளித்தாராம். ஆனால் அது எந்த நாள் என்பதை நிச்சயமாக என்னால் கூற முடியாது என்று சொன்ன அவர் சொல்லி இருக்கின்றார். மனம் எவ்வளவுதான் உயர பறந்தாலும் அகங்காரம் கொண்டாலும் பறந்து அகங்காரம் கொண்டாலும் ஒரு நொடிப்பொழுதில் மரண பயம் அதனை தூக்கி எறிந்து விடுமே. நன்றி, வணக்கமுடன். ராணி சம்பந்தர், ஜெர்மனியில் இருந்து.